ஹாய் கேஸ், நாம் வந்து வீடியோவில் அதை பற்றி பார்க்குறோம். நீங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்விக்கியில் கஸ்டமர் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து கொண்டே கொடுக்குறது எப்படி கொண்டே கொடுக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம் ஒன்றும் வந்து கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேனால நம்மளுக்கு வந்து ஆஃபர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் மாதிரி வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, அப்புறம் வந்து கிலோமீட்டருக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். கம்மியாக தான் இன்றைக்கி வந்து கிலோமீட்டருக்கு வந்து ஆட் ஆகும், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து தர்றனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சென்டிவ் வந்து பற்றி பார்த்துக்கலாம். இன்சென்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்ட் டைம், ஃபுல் டைம். பார்ட் டைம்னா வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா லாகின் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு வந்து பார்ட் டைமுக்கு ஃபுல் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டைத்தில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஆகணும். டின்னர் டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரை லாகின் டைம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 4 hours 30 minutes வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து ஆட் ஆகும். ஃபுல் டைம்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 to 3 லாகின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 to 11 அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டயத்துலேயும் லாகின் பண்ணியிருக்கணும். லஞ்ச் டயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து பேக் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து பேக் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 week 2 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சும்மா நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை மட்டும் நீங்கள் வந்து காட்டி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்து கட் பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதை வந்து நல்லா வந்து புரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து 70 ரூபா எக்ஸ்ட்ரா பெர் ஆர்டர். இன்றைக்கி மட்டும் நம்மளுக்கு வந்து 70 ரூபா வந்து தர்றாங்க. மை ஷிஃப்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஷிஃப்ட்டை வந்து புக் பண்ணிப்போம். கரெக்டாக இப்போ 11 மணி தான் ஆகுது. ஓகே, நம்ம 11 மணியை வந்து புக் பண்ணிக்கலாம். 11 to 3 வந்து புக் பண்ணிக்கிறேன். புக் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 11 மணிக்கு தான் புக் பண்ணோம். இப்போ வந்து ஆன்லைன் போனால் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் டீப்பாக சவுண்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் விழுந்துச்சுன்னு அர்த்தம். ஆர்டர் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த ரெஸ்டாரண்ட், நம்மளுக்கு வந்து எந்த ஹோட்டல் நம்மளுக்கு வந்து ஃபுட் வந்து பிக்கப் பண்ண போகிறோமோ அது டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அக்செப்ட் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் வந்து ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்னிஸ் பர்கர் அது இங்கே போகணும். நம்ம வந்து மேப்பை வந்து கிளிக் பண்ணி நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிக்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு வந்து 500 மீட்டர் தான் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஹோட்டல். நம்ம வந்து ரீச் ஆகிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டிங்கன்னா ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து தருவாங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து போய்ங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0490 இருக்குது. அதான் உங்களோட ஆர்டர் ஐடி நம்பர். இந்த நம்பர் சொல்லி தான் நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து வச்சுருவாங்க. அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆர்டர் ரெடியான பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. 0490 பின் வந்து பார்த்திங்கன்னா 4221. ஓகேவா, பின்னு வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை ஆர்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணால் போதும். 4221 வந்து என்ட்ரு பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு. பிக்கப் கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து சிஓடி தான் வந்திருக்கு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சிஓடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேப் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். மேப் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோமீட்டர். அதை வந்து ரீச் பண்ணும்போது நம்ம வந்து ரீச்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோமீட்டர்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டா ரீச்டு கஸ்டமர் லொக்கேஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணணும். கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து ரீச்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம், அதை நம்ம வந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்னா நம்ம வந்து நேராக காலிங் பில் வந்து எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து போட்டிருக்காங்க, நம்ம வந்து கால் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்கும். கால் கஸ்டமர் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி கால் கஸ்டமர் கீழே கால் கஸ்டமர் இருக்கா, திருப்பி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனி ரீசனை வந்து கிளிக் பண்ணி எல்லாமே எதை வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணிங்க. கால் பண்ணி நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு QR கோட்னா நீங்கள் வந்து QR கோட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தனால கலெக்ட் கேஷ் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணி அதே அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிங்க. 181 கீழே அதே அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிங்க. எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கேஷ் கலெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் போதும். அந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடும். ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப்பில் வந்து ஏறிடும். இந்த 95 ரூபா வந்து ஏறிடும். ஏர்னிங்ஸில் வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் பை எஸ்.